இறை இயேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைந்திருக்கும் என்று நினைக்கிறேன். இன்றும் ஒரு அருமையான சிந்தனையைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கடவுளால் படைக்கப்பட்ட நம் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் இன்பமும் துன்பமும் இணைந்தே வருகின்றன. இந்த இரண்டையும் பிரிக்க முடியாது என்பது நாம் அறிந்ததே. இருந்தாலும் கூட இன்பத்தை முகமலர்ச்சியுடன் ஏற்றுக்கொள்ளும் நாம் துன்பத்தை ஏற்றுக்கொள்ள நம்மை அனுமதிப்பதில்லை. அதனை ஏற்றுக்கொள்ள தயங்குகிறோம். துன்பத்தின் பலனெல்லாம் இனிமையாக இருக்கின்றன என்கிறார் ஷேக்ஸ்பியர். கண்ணீரால் கழுவப்படும் கண்கள் அனைத்தையும் சிறப்பாக காண்கின்றன என்கிறது ஓர் இத்தாலிய பழமொழி. இவ்வார்த்தைகள் நமக்கு தரும் பாடம் துன்பம் நமக்கு இன்பம் தரும் என்பதே. அது மட்டுமல்ல, துன்பம் நேர்மறை விளைவுகளையும் தரலாம், எதிர்மறை விளைவுகளையும் தரலாம். நாம் சந்திக்கும் துன்பம் நம்மை பல சமயங்களில் இறை நம்பிக்கையில் ஊன்றச் செய்கிறது. இன்னும் சில சமயங்களில் இறை நம்பிக்கையை இழக்கச் செய்கிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இரண்டையும் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் வேண்டும் என்பதை புரிந்து கொள்வோம். நம் குணாதிசயங்களை வடிவமைப்பது வாழ்க்கையின் எளிதான அனுபவங்கள் அல்ல, அவை வாழ்க்கையில் கடினமான அனுபவங்கள் தான். வாழ்க்கையின் மிக நெருக்கடியான கட்டங்களில்தான் நாம் யார் என்ற உண்மை நிலையை நாமே அறிந்து கொள்கிறோம். நாம் சந்திக்கும் ஒவ்வொரு துன்பமும் நம்மை பண்புள்ளவர்களாக்குகின்றது என்ற உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதனையே மேத்யூஸ் என்கிற அறிஞர் மனிதனை மனிதனாக்குபவை இடையூறுகளும் துன்பங்களுமே என்கிறார். கடவுளுக்காகவே வேதனையை அனுபவி, அப்படியானால் பூமியிலேயே மோட்சத்தை அனுபவிப்பாய் என்னும் புனித ஜெரார்ட் மஜல்லாவின் வார்த்தைகள் பலரின் வாழ்வில் மெய்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. மறைசாட்சிகள் உயிர் தந்து உன்னத நிலையை அடைந்தனர். புனித பவுல் பாடுகள் ஏற்று கிறிஸ்துவை தன்னுள் வாழ வைத்தார். யோபு துன்பங்களை தாங்கி இறையாசீர் நிரம்ப பெற்றார். அன்னை மரியா துன்பங்களை எதிர்கொண்டு பெண்களுக்குள் பேறு பெற்றவள் ஆனார். எனவே நாமும் நம் வாழ்வில் வரும் துன்பங்களை ஏற்றுக்கொண்டு இறைவனுக்கு சான்று பகிர்ந்து வாழ்வோம். ஒரு பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர் ஒருவர் 3 கேள்விகளை கொடுத்து பின்வருமாறு கூறினார். மிக கடினமான கேள்விக்கு 100 மதிப்பெண்ணும், கடினமான கேள்விக்கு 80 மதிப்பெண்ணும், எளிதான கேள்விக்கு 50 மதிப்பெண்ணும் என அறிவித்தார். மாணவர்களுக்கு கேள்வித்தாள் வழங்கப்பட்டது. இறுதியில் அவர்களுடைய விடைகளை பார்க்காமலே மிக கடினமான கேள்வியை தெரிவு செய்தவர்களுக்கு 100 மதிப்பெண் அளித்திருந்தார். அனைவருக்கும் அதிர்ச்சி. ஆம், உண்மைதான். நமது இன்றைய நெருக்கடிகள், துன்பங்கள், சவால்கள் எல்லாம் எதிர்கால வாழ்வுக்கான முகவரிகள் என்பதனை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மனித வாழ்க்கையில் துன்பம் ஓர் அங்கம். இன்பம் வாழ்வில் அவ்வப்போது மலர்வதைப் போன்றது என்பதை மனதார நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். துன்பங்களும் அவ்வப்போது வந்துவிட்டு மறையும். போராட்டங்கள் சூழ்ந்த இம்மனித வாழ்வில் சில நேரங்கள் கண்ணீர் விட வேண்டி வரும், சில நேரங்களில் ஆனந்தத்தில் திளைக்க வேண்டியிருக்கும். இதனை மறுப்பதற்கும் இடமில்லை, மறைப்பதற்கும் வாய்ப்புமில்லை என்பதை புரிந்து கொண்டு வாழ்க்கையை வாழ நம்மை பயிற்றுவிப்போம். இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த நாள் முழுவதும் நமது துன்பங்களை நாம் ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தோமா என்று யோசித்து பார்ப்போம். மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம். இன்று நீங்கள் செய்த செயல்களில் நீதியை நிலைநாட்டினீர்களா? நீதியை நிலைநாட்டுங்கள், நேர்மையை கடைபிடியுங்கள். நான் வழங்கும் விடுதலை அண்மையில் உள்ளது. இன்று நீங்கள் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டீர்களா? விழிப்பாயிருங்கள், நம்பிக்கையில் நிலைத்திருங்கள், துணிவுடன் நடந்து கொள்ளுங்கள், வலிமையுடன் செயல்படுங்கள். இன்று நீங்கள் செய்த செயல்களை நல்ல மனதோடு செய்தீர்களா? முணுமுணுக்காமலும் வாதாடாமலும் யாவற்றையும் செய்யுங்கள். அப்பொழுதுதான் நீங்கள் நெறி கெட்ட சீரழிந்த தலைமுறையினரிடையே குற்றமும் கபடுமற்றவர்களாய் கடவுளின் மாசற்ற குழந்தைகளென திகழ்வீர்கள். இன்று நீங்கள் உங்கள் நலனில் மட்டும் அக்கறை கொண்டு வாழ்ந்தீர்களா? நீங்கள் யாவரும்
உங்களைச் சார்ந்தவற்றிலல்ல, பிறரை சார்ந்தவற்றிலேயே அக்கறை கொள்ள வேண்டும். இன்று நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ள முதியோரை மதித்து நடந்தீர்களா? முதியோரிடம் கடுமையாயிராதே, அவர்களை தந்தையராக மதித்து ஊக்குவி. இன்று நாம் எப்படிப்பட்ட செயல்களை செய்திருக்கிறோம் என்று நம்மையே நாம் திரும்பி பார்த்த வேளையில் பல செயல்கள் இறைவனுக்கு ஏற்புடையதாக இருந்தாலும் சில செயல்கள் இறைவனுக்கு எதிராக அமைந்திருக்கும். அத்தகைய தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மனத்துயர் மன்றாட்டை ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். ஆமேன். மனத்துயர் மன்றாட்டை ஜெபித்ததன் வழியாக இறைவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றிருப்போம் என்ற நம்பிக்கையோடு இறை வேண்டலில் இணைவோம். இறைவா இறைவா எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். போயது பொழுது புகுந்தது இரவு, தூயனை உனது பொன்னடி தொழுதோ. நேயமையெல்லாம் ஏதமும் நீக்கி நீயமையாண்டு காத்தருளையா. கனவுகள் துயில் வழி காணுதல் வேண்டாம், கனவிருள் பூதமும் கண்ணுரல் வேண்டாம். சினமுறு பகைவர் முரணலாம் வெல்வார், ஈனமும் உடலில் அணுகிடாது அருள்வார். ஆதியம் தந்தாய் அருள் புரிவீரே, அமலன மகனே அருள் புரிவீரே. ஜோதியே உருவாம் தூயாவியாரே, தொழுதனம் உமதடி அருள் புரிவீரே. ஆமென் ஆமென் ஆமென். இறைவா இன்னுடல்வும் பாதுகாப்பில் நிலைத்திருக்கும். இறைவா என்னுடலும் பாதுகாப்பில் நிலைத்திருக்கும். இறைவா என்னை காத்தருள்வே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளே. நான் ஆண்டவரிடம் நீரே என் தலைவர்,
உம்மையன்றி வேறு செல்வம் எனக்கு இல்லை என்று சொன்னேன். பூவுலகில் உள்ள தூயோர் எவ்வளவோ உயர்ந்தோர், அவர்களோடு இருப்பதே எனக்கு பேரின்பம். வேற்று தெய்வங்களை தொழுவோர் தங்கள் துன்பங்களை பெருக்கிக் கொள்வர். அவற்றுக்கு செலுத்தப்படும் இரத்தப் பலிகளில் நான் கலந்து கொள்ளேன். அவற்றின் பெயரை கூட நாவினால் உச்சரியேன். ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து, அவரே என் கிண்ணம். எனக்குரிய பங்கை காப்பவரும் அவரே. இனிமையான நிலங்கள் எனக்கு பாகமாக கிடைத்தன. உண்மையாகவே என் உரிமை சொத்து வளமானதே. எனக்கு அறிவுரை வழங்கும் ஆண்டவரை போற்றுகிறேன். இரவில் கூட என் மனச்சான்று என்னை எச்சரிக்கின்றது. ஆண்டவரை எப்போதும் என் கண் முன் வைத்துள்ளேன். அவர் என் வலப்பக்கம் உள்ளார், எனவே நான் அசைவுறேன். என் இதயம் மகிழ்கிறது, என் உள்ளம் அக்களிக்கிறது. என் உடலும் உம் பாதுகாப்பில் இளைப்பாரும். ஏனெனில் என்னை பாதாளத்தில் விட்டுவிட மாட்டீர். உம் அன்பன் நான் படுகுழியை காண விடமாட்டீர். வாழ்வின் வழியை நான் அறியச் செய்வீர். உமது திருமுன் எனக்கு நிறை மகிழ்ச்சி உண்டு. உமது வலப்பக்கத்தில் எப்போதும் பேரின்பம் உண்டு. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இறைவா, இன்னுடல்வும் பாதுகாப்பில் நிலைத்திருக்கும். இறைவா, என் உடலும் பாதுகாப்பில் நிலைத்திருக்கும். இறைவனின் உடனிருப்பு இந்த இரவு பொழுதிலும் நம்மை பாதுகாத்து வழி நடத்தும் என்ற நம்பிக்கையை இறை வேண்டலின் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் இப்போது நாளைய நற்செய்தி வாசகத்திற்கு செவிமடுப்போம். நாளைய திருப்பலி வாசகங்கள். முதல் வாசகம் இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 38, இறைவார்த்தைகள் 1 முதல் 6, 21 முதல் 22 மற்றும் 7 முதல் 8 முடிய. பதிலுரை பாடல். எசாயா 38. இறைவார்த்தைகள் 10 முதல் 12 மற்றும் 16 முடிய.
மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 12 இறைவார்த்தைகள் 1 முதல் 8 முடிய. அன்று ஓய்வு நாள். இயேசு வயல் வழியே சென்று கொண்டிருந்தார். பசியாயிருந்ததால் அவருடைய சீடர்கள் கதிர்களை கொய்து தின்னத் தொடங்கினார்கள். பரிசேயர்கள் இதை பார்த்து இயேசுவிடம், பாரும், ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை உம் சீடர்கள் செய்கிறார்கள் என்றார்கள். அவரோ அவர்களிடம், தாமும் தம்முடன் இருந்தவர்களும் பசியாய் இருந்தபோது தாவீது என்ன செய்தார் என்பதை நீங்கள் வாசித்தது இல்லையா? இறை இல்லத்திற்குள் சென்று அவரும் அவரோடு இருந்தவர்களும் அர்ப்பண அப்பங்களை உண்டார்கள். குருக்கள் மட்டுமே உண்ணக்கூடிய அப்பங்களை அவர்கள் உண்டது தவறன்றோ? மேலும் ஓய்வு நாள்களில் குருக்கள் கோவிலில் பணியாற்றுவது ஓய்வு நாளை மீறும் குற்றமாகாது என நீங்கள் திருச்சட்டத்தில் வாசித்தது இல்லையா? ஆனால் கோவிலை விட பெரியவர் இங்கே இருக்கிறார் என நான் உங்களுக்குச் சொல்லுகிறேன். பலியை அன்று இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதன் கருத்தை நீங்கள் அறிந்திருந்தால் குற்றமற்ற இவர்களை கண்டனம் செய்திருக்க மாட்டீர்கள். ஆம், ஓய்வு நாளும் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டதே என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். உண்மையின் ஆண்டவராகிய கடவுளே, எம்மை மீட்டவர் நீரே. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். நாம் அனைவரும் மற்றவர்கள் மேல் பழி சுமத்தாது அவர்கள் மேல் இரக்கம் கொண்டு வாழவும் இயேசுவின் வார்த்தைகளை வாழ்வாக்கவும் அழைக்கப்படுகிறோம். என்றும் நம் அன்பர் இயேசுவின் குரலுக்கு செவிமடுத்து வாழ்வோம் என்ற சிந்தனையோடு சிமியோன் பாடலில் இணைவோம். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். ஆண்டவரே, உமது சொற்படி உமது அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கிறீர். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் மொழி. இதுவே உம் மக்களாகிய இஸ்ராயேலுக்கு பெருமை. இஸ்ராயேலுக்கு பெருமை. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல்
எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும்போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். இறைவன் நம்மை ஒவ்வொரு நொடிப்பொழுதும் அற்புதமாய் வழிநடத்தி கொண்டிருப்பதை சிமியோன் பாடல் வழியாக உணர்ந்து ஜெபித்த நாம் இப்போது நாளைய புனிதரை பற்றி பார்க்கலாம். ஜூலை 17 புனித அலெக்சிஸ். ரோமை நகரில் வாழ்ந்த செல்வ செழிப்பு மிகுந்த குடும்பத்தில் கிபி 4ஆம் நூற்றாண்டில் பிறந்தார் அலெக்சிஸ். தன் வாழ்வினை இறைவனுக்கு அர்ப்பணிக்க விரும்பிய இவருக்கு இவரது பெற்றோர் திருமணம் செய்து வைக்க திருமண நாளன்றே எவரிடமும் கூறாமல் வீட்டை விட்டு எடேசா நகரை அடைந்தார். எடேசா நகரில் புனித மரியன்னை ஆலய முன்பகுதியில் பிச்சையெடுத்து வாழ்ந்த அலெக்சிஸ் தான் பிச்சையெடுத்த உணவினை ஏழைகளுக்கு பகிர்ந்தளித்து வாழ்ந்தார். வாழ்வினில் துன்புறுகிற மக்களுக்காக அனுதினமும் ஆண்டவரிடம் ஜெபித்த அலெக்சிஸ் மருத்துவமனையில் துன்புறுகிற நோயாளிகளுக்கு உதவிகள் செய்து ஆறுதல் அளித்தார். 17 ஆண்டுகளுக்கு பிறகு ரோமைக்கு திரும்பிய அலெக்சிஸ் தான் பெற்றோர் உட்பட எவராலும் அடையாளம் கண்டு கொள்ளப்படாததால் தன் வீட்டில் பணியாளராக பணியில் சேர்ந்தார். 17 ஆண்டுகள் தன் வீட்டின் மாடிப்படியின் கீழ் தங்கியிருந்த அலெக்சிஸ் தன் பணியின் மூலம் கிடைத்த பணத்தினை ஏழைகளுக்கு பகிர்ந்தளித்து வாழ்ந்தார். ஆண்டவரின் உணர்த்துதலால் தம்மை பற்றிய குறிப்பினை எழுதி வைத்த அலெக்சிஸ் சில தினங்களில் விண்ணகமடைய அக்குறிப்பானது படிக்கப்பட்டு இறந்தவர் அலெக்சிஸ் என்று அறியப்பட்டது. தன் வாழ்வினை இறைவனுக்கு அர்ப்பணித்து பிறர் நலனுக்காக ஜெபித்து வாழ்ந்த அலெக்சிஸினை திரு அவை புனிதராக உயர்த்தி பிச்சை எடுப்பவர்களுக்கும் திருப்பயணிகளுக்கும் பாதுகாவலராக அறிவித்தது. கடவுளின் மனிதர் என்று அழைக்கப்படுகிற புனித அலெக்சிஸ் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் வீட்டை விட்டு வெளியேறி வாழ்கின்றவர்கள் விரைவில் வீடு திரும்புவதற்காக ஜெபிப்போம். புனிதர்கள் ஒவ்வொருவரும் தங்களது வாழ்க்கையின் மூலம் இறைவனுக்கு சான்று பகிர்ந்து வாழ்ந்தவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாய் நாமும் அவர்கள் வழியில் வாழ்ந்து இறை வழியில் பயணிப்போம் என்ற நம்பிக்கையோடு நாளைய தினம் மற்றவர்களை பற்றி குறை கூறாமல் இருப்போம். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கடவுளினுடைய அன்பை, இரக்கத்தை, மன்னிப்பை சுவைத்து வாழ்கின்ற நாம் அவருக்கு நன்றி சொல்வோம், அவரை போற்றி புகழ்வோம். இன்றைய தினத்திலே நாம் சிறப்பாக நமது தமிழக ஆயர் பெருமக்களுக்காக நாம் உருக்கத்தோடு மன்றாடுவோமா? எங்கள் அன்பை உருவான இயேசு ஆண்டவரே, இந்த தமிழக திருச்சபை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற எங்களது ஆயர் பெருமக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்களுக்கு நல்ல உடல் சுகத்தை கொடுத்தருளும். அவர்கள் எடுத்து நிறைவேற்றுகின்ற ஒவ்வொரு திட்டத்தையும் நீர் ஆசீர்வதித்தருளும். அவர்கள் செல்கின்ற பாதைகளெல்லாம் நீர் பராமரிப்பை நீர் கொடுத்தருளும். அவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியத்திலும் உமது ஆசீர்வாதத்தை, ஆவியாருடைய கனிகளை, கொடைகளை நீர் அவர்களுக்கு நிறைவாக கொடுத்து அவர்கள் செல்லுகின்ற பாதைகளெல்லாம், செய்கின்ற செயல்களிலெல்லாம் ஆண்டவரை நீர் அவர்களுக்கு துணை நிற்கும்படியாக கெஞ்சி கேட்கிறோம். எங்கள் அன்பு தாயே, ஆரோக்கிய அன்னையே, எங்களது ஆயர் பெருமக்களுக்காக பரிந்து பேசுங்கள் அம்மா. இந்த ஜெபங்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே உமது வல்லமையான திருநாமத்தின் வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். என்று வாழும் உயிருள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த ஜெபத்தின் வழியாக இறை அருளும் ஆசீரும் நம்மீது நிறைவாக பொழியப்பட்டிருப்பதை உணர்ந்திருப்போம்.
இறை ஆற்றலும் வல்லமையும் என்றும் நம்மில் தங்கும் அன்னை மரியாவும் நமக்காக இறைவனிடம் பரிந்து பேசி நம்மை கரம் பிடித்து வழி நடத்துவார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம். குட் நைட். வானகம் ஆளும் அரசி வாழ்க, 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 வானவர் அனைவரின் தலைவியே வாழ்க, வாழ்க, இசையின் வேரே உலகில் பேரொளி உதயம் ஆகிய வாயிலை வாழ்க. மாட்சி மிகுந்த கண்